என் பேர் பிரகாஷ். நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன். அப்பா நேம் வந்து ஜே பிரபுதாஸ். அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து கேன்சர் இருக்கிறதுனால அப்போ இங்கே இந்த டாக்டர் வந்து நான் சஜஷன் பண்ணலாம் இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப கண்டிஷனில் தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே குணமாகுன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்துருக்கோம். குணமாகும், ஃபுல் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். இப்போ இன்னிலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கடவுள் புண்ணியத்தில் ஹாஸ்பிட்டலோட இதில் டாக்டரோட அட்வைஸில் நெக்ஸ்ட் அவர் டேப்லெட் எல்லாம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பாக கடவுள் கிருபையில் அவர் குணமாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு த்ரீ மந்த் பிஃபோராக வந்தது. அவருக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் பைல்ஸ்க்காக தான் போனோம். பட் அங்கே போன பிறகு தான் வந்து தெரிஞ்சது இதுக்காக. அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் 75% தான் வந்து எங்களால் சொல்ல முடியாது. 25% தான் எங்களால் காப்பாற்ற முடியும். 75% காப்பாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பாசிபிள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு நான் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் சிஸ்டரில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கேன். 20 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலயமா வந்ததுன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வந்து அது சாப்பாடு ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு. ஒரு பவுலில் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிட்றாங்க. இப்போ அதே சாப்பிட்டாலும் கூட உடனே மோஷன் போயிடுறாங்க. உடம்புல தங்குறது கிடையாது.